தமிழ் திரையுலகின் அடையாளமாக கிராமத்து மண் வாசனையை உலகமெங்கும் கொண்டு சேர்த்த மாபெரும் ஆளுமை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்று காலமானார். பாரதி ராஜாவின் சொந்த ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள அள்ளி நகரம். தந்தை பெயர் பெரிய மாயதேவர், தாயார் பெயர் மீனாட்சி அம்மாள் என்கின்ற கருத்தம்மாள். 1941 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பாரதி ராஜா பிறந்தார். அவர் இயற்பெயர் சின்னசாமி. சினிமா கனவுகளுடன் சென்னை வந்தபோது பல சவால்களை சந்தித்தார். கண்ணையா, பி புள்ளையா போன்ற ஜாம்பவான்களிடம் உதவியாளராக தனது சினிமா அரிச்சுவடியை கற்றார். ஸ்டூடியோக்களுக்குள் அடைப்பட்டிருந்த சினிமாவை திறந்தவெளி கிராமங்களுக்குள் அழைத்து வந்தவர் இவரே. 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா போக்கை மாற்றியமைத்தார். யதார்த்தமான வசனங்கள், நிஜமான மனிதர்களும் இவரது படங்களில் உயிர் பெற்றன. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தமிழ், தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் இயக்கியுள்ளார். 16 வயதினிலே சிகப்பு ரோஜா, கிழக்கே போகும் ரயில், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா திரைப்படங்கள் பாரதி ராஜாவின் மிக முக்கியமான படைப்புகளாகும். குறிப்பாக சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான முதல் மரியாதை திரைப்படம் இவரின் திரையுலக வாழ்க்கையில் முக்கியமான ஒரு மைல்கல்லாக அமைந்தது. இயக்குனராக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் பல பரிமாணங்களில் அவர் மிளிந்தார். இவரின் திறமைக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்தது. இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்றார். சிறந்த இயக்குனருக்கான 6 தேசிய விருதுகளையும் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் வென்றுள்ளார். தென்னிந்திய திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் என பல பொறுப்புகளை சுமந்து சினிமா வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். பசங்க, குற்றமை தண்டனை போன்ற படங்களில் இவரது நடிப்பு முதிர்ச்சியான கலைஞனுக்கும் சான்றாக அமைந்தது. 1000 இயக்குனர்கள் வரலாம், ஆனால் இயக்குனர் இமயம் என்ற அந்த பட்டத்திற்கு சொந்தக்காரர் பாரதி ராஜா மட்டுமே. இன்று உலகை விட்டு அவர் மறைந்திருக்கலாம், ஆனால் தனது படைப்புகள் வழியாக என்றும் வாழ்வார்.